वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இதுவரை சாங்கிய யோகத்தை சாட்டிய சர்வேஸ்வரன் பல யுக்திகளின் மூலம் ஆத்மா நித்தியமானவன், அழிவற்றவன், மாறுதலற்றவன். ஆனால் உடலோ அனித்தியமானது, அழியக்கூடியது, மாறுதலோடு கூடியது. எனவே ஆத்மாவுக்காகவோ உடலுக்காகவோ வருந்துவது உச்சிதமன்று என்று விளக்கினார். இப்போது 32வது ஸ்லோகத்திலிருந்து சத்திரிய தர்மத்தின்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று விமலன் விளம்புகின்றார். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்தா ஸ்ரேயோன்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மம் தன்னுடைய தர்மம் என்று அவேட்சகா அப்பி பார்த்தாலும் விகம்பித்தும் ந அர்ஹசி, நீ பயப்பட தேவையில்லை. ஹி ஏனென்றால் சத்ரியஸ்ய சத்ரியனுக்கு தர்மியாத் தர்மத்தினென்றும் பிறளாத யுத்தாத் யுத்தத்தை காட்டிலும் அந்யத் ஸ்ரேயக வேறு நன்மை தரக்கூடியது ந வித்யதே எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் சுதர்மத்தை பின்பற்ற வேண்டும். நம் சனாதன தர்மத்திலே பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர் என்று 4 வர்ணத்தார்கள் கூறப்படுகின்றார்கள். அவர்களுக்கு உரிய தர்மங்களும் கடமைகளும் கூறப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பாகுபாடுகளெல்லாம் பிறப்பினால் வந்தவை அல்ல. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக. அவரவர் குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த 4 வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டுள்ளது என்று பகவானே கூறியுள்ளார். இந்த 4 வர்ணத்தாரிலே சத்திரியரின் தர்மம் என்ன? शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजं. 18வது அத்தியாயத்திலே பகவான் இதை விளம்பியுள்ளார். சூரத்தனம், தேஜஸ், தைரியம், திறமை, யுத்தே சாப்பி அபலாயனம் போரிலே புறங்காட்டு ஓடாதிருத்தல், தானம், ஈஸ்வர பாவக அடக்கியாளும் தன்மை ஆகியவை அனைத்தும் சத்திரிய தர்மங்களாகும். யுத்தம் செய்து மக்களை காப்பது சத்திரியனுக்கு சொதர்மமாகும். வீரனாகிய நீ யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறுவது தவறு. சத்திரிய தர்மத்திலே யுத்தம் செய்வதே சிறந்தது. அது மட்டுமல்ல, அநீதியான முறையிலோ அல்லது பிறருடைய ராஜ்யங்களை அபகரிக்க வேண்டும் என்ற பேராசையாலோ செய்யும் யுத்தம் தர்ம யுத்தம் அல்ல, அது அதர்ம யுத்தம். ஆனால் எது தர்மத்திற்கு இசைந்ததோ, நாட்டை காப்பது கடமை என்ற எண்ணத்துடன் செயல்படுகிறதோ, நியாயத்திற்காக செய்யப்படுகிறதோ, அத்தகைய யுத்தம் சத்திரியனுக்கு தர்ம யுத்தமாகும். அந்த தர்ம யுத்தமே மற்ற அனைத்து அறங்களை காட்டிலும் அதிக நன்மையை தரக்கூடியது. சத்திரியனுக்கு அதை காட்டிலும் மேன்மை அளிக்கக்கூடிய வேறு தர்மம் கிடையாது. சத்திரியஸ்ய அந்நஸ்ரேயன வித்யதை என்று அதனால்தான் கூறியுள்ளார். எனவே இந்த தர்ம யுத்தம் செய்வாயாக என்று பத்மநாபன் பார்த்தனிடம் பகர்கின்றார். ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்தா ஸ்ரேயோன்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. தர்ம யுத்தம் எவ்வளவு சிறப்பானது, அதனால் ஏற்படக்கூடிய பலன் யாது என்பதை 32வது ஸ்லோகத்திலே சங்கு சக்கர பீதாம்பரதாரி சாற்றுகின்றார். எத்ருட்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகின க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். ஹே பார்த்த, எத்ருட்சயா உபபன்னம் தானாகவே அடைந்திருப்பதும் அபாவிருத்தம் ச திறந்து வைக்கப்பட்டதுமான ஸ்வர்கத்வாரம் ஸ்வர்க வாயில் வடிவான ஈத்ருஷம் யுத்தம் இத்தகைய யுத்தத்தை சுகினஹா சத்ரியஹ பாக்கியமுடைய சத்திரியர்கள் லபந்தே அடைகிறார்கள். எத்ருட்சயா சோபபனம் என்கிறார் பகவான். ஹே அர்ஜுனா,
இந்த யுத்தம் நீங்களாக விரும்பி ஆரம்பிக்கவில்லை. சூதாட்டத்தில் தோல்வியுற்று அனைத்தையும் இழந்த பின் துரியோதனன் விதித்த நிபந்தனைப்படி 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அக்ஞாதமும் முடித்து நீங்கள் வந்த பின்னும் ராஜ்யத்தை திருப்பித் தர அந்த துஷ்டரான துரியோதனுக்கு மனம் வரவில்லை. நானே தூது சென்று பார்த்தேன், அதுவும் பயனற்று போய்விட்டது. ஓர் ஊசிமுனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று அந்த துர்மதியுடைய துரியோதனன் கூறிவிட்டானே. அதனால்தான் வேறு வழி இல்லாமல் நீங்களும் யுத்தம் செய்ய முனைந்தீர்கள். அது மட்டுமல்ல, இந்த தர்ம யுத்தம் எப்படிப்பட்டது? சொர்க்கத்வாரம் அபாவிருத்தம், திறந்து வைக்கப்பட்ட சொர்க்க வாசலாக இருக்கிறது. பொதுவாக புண்ணியம் செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். ஆனால் இந்த தர்ம யுத்தத்திலே போர் செய்து இறப்பவன் நேராக சொர்க்கத்தை அடைகிறான். இத்தகைய சொர்க்கத்தை அடையும் வாய்ப்பு ஒவ்வொரு சத்திரியருக்கும் எளிதில் கிட்டாது. ஆகவே நீங்கள் பெற்ற பெரும் பேறு இது. நீங்கள் செய்த புண்ணியத்தால் உங்களுக்கு எளிதில் இப்பேறு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த யுத்தத்திலிருந்து நீ விலகக்கூடாது என்பதை அகில நாயகன் அறிவுறுத்துகிறார். எத்ருட்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம் சுகின க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். இத்தகைய தர்ம யுத்தத்தில் ஈடுபடுவதால் ஏற்படும் மேன்மையை கூறிய கோபாலன் இந்த யுத்தத்தை துறப்பதால் ஏற்படுகின்ற தீங்கையும் 33வது ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். அத சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அத ஆகவே இமம் தர்மியம், இந்த தர்மத்தோடு கூடிய சங்கிராமம் யுத்தத்தை தொம் நீ ந கரிஷ்யசி சேத் செய்யவில்லை என்றால் ததக அப்பொழுது ஸ்வதர்மம் ஸ்வதர்மத்தையும் கீர்த்திம் ச புகழையும் ஹித்வா இழந்து பாபமவாப்ஸ்யசி பாபத்தை அடைவாய். அர்ஜுனா, இந்த யுத்தம் தர்ம யுத்தமாகையால் நீ அவசியம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே எக்காரணத்திலாவது நீ யுத்தம் செய்யாவிட்டால் சத்திரியனுக்குரிய சொதர்மத்தை விட்டவனாவாய். அது மட்டுமல்ல, கீர்த்திம் ச ஹித்வா, கீர்த்தியையும் இழப்பாய். நிவாத கவச்சர்கள் என்ற அசுரர்களுடன் போர் புரிந்து வெற்றி பெற்றவன் நீ. வேடன் வடிவிலே வந்த மகாதேவருடன் யுத்தம் செய்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றவன், இணையற்றவன், வில்லுக்கு விஜயன் என்றெல்லாம் உலகிலே பரவியிருக்கிற உன் புகழெல்லாம் அழிந்துவிடுமே. ஒரு வீரனுக்கு புகழ்தானே உயிரை காட்டிலும் மேன்மையானது. அந்த புகழை இழந்தால் என்ன பயன்? அது மட்டுமா, பாபமவாப்ஸ்யசி, பாபத்தையும் அடைவாய். நீ என்ன சொன்னாய்? பாபமேவ ஆசிரிய தஸ்மான் ஹத்வா ஏதான் ஆத்ததாயினக. ஆத்ததாயிகளாக பெரும் பாவிகளாக விளங்குகின்ற துரியோதனர்கள் என்னுடைய உறவினர்களாக இருப்பதாலே அவர்களை கொல்வதால் எனக்கு பாபம் ஏற்படும் என்று பார்த்தன் பகர்ந்தான் அல்லவா? ஆனால் இங்கு எம்பெருமான் என்ன எம்புகிறார்? நாட்டு மக்களையெல்லாம் நட்டாட்டிலே விட்டுவிட்டு உன்னுடைய சொதர்மமான யுத்தம் செய்தல் என்ற கடமையிலிருந்து நழுவினால் பாபம்தான் உன்னை வந்து சேரும். எனவே பாபம் ஏற்படும் என்ற பயத்துடன் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவது முற்றிலும் பொருந்தாது. நிச்சயமாக நீ யுத்தத்தை செய்வது உன்னுடைய சொதர்மம் என்பதை உணர்ந்து யுத்தம் செய். அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி.